நிறைய பேர் என்ன பண்றாங்க, காஃபி கொடுக்குறாங்க, டீ கொடுக்குறாங்க, ஆமா சிக்கன் நாம சாப்பிடுற நான்வெஜ். எவ்வளவு நாள் பிறகு கொண்டு போய் ஆன்செட் பண்ணலாம்? ஒரு 10 daysல செல்ஃபீட் ஆக ஆரம்பிப்போம் ப்ரோ. 10 daysல ஃபைனலா வந்து சன்சீட் வாங்கியாச்சு. பால் குடிக்கிறாங்க பாருங்க. ஆமா ஆமா. என்ன ப்ரோ விட்டா பறந்து போயிருவாங்களே. இவங்க தான் ஒரு ப்ளூ அண்ட் கோல்டு மக்காவ். ₹1 கூட பே பண்ணா ஃப்ரீ. ஏன்னா எங்க இருந்தாலும் ₹1 இல்ல ஒரு ₹10 பே பண்ண சொல்லுவோம், ஃப்ரீயாவே தந்துடலாம் ப்ரோ. எல்லா போட்டுக்குமே ஒரே டயட் தான் ப்ரோ. நான் சொல்றேன், இப்போ நோட் பண்ணி. இதுதான் ப்ரோ கிரிமினோ. ஆமா, இதுலயே ஃபுல். நீங்க ஆல்பினோ கேட்டீங்களா, இதுலயே ஃபுல் ஒயிட் வந்து ஆல்பினோ. கோட் மில்க்லயே புட்டிங். நம்மளுக்கு கூட இல்லை, இவங்களுக்கு நிறைய இருக்கு. எங்க இருக்கும் அப்படின்னா வந்து பேர்ட்ஸோட காடுங்களுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. என்னைய சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் இருக்கு. கொளத்தூர்ல பெட் மாஃபியா அங்கதான் வந்திருக்கோம். எதுக்கு இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா வீடியோ எடுக்கிறது கிடையாது. என்னோட ஸ்மால் கன்னியூருக்கு வந்து ஒரு மேல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிதான் வந்திருக்கேன். DNA போட்டு மேல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்து என்னோட பேர்டுக்கு ஒரு மேல் வாங்கிட்டு இவங்க கிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு தான் வந்திருக்கேன். மெயினா வந்து சுகர் கிளைடர் நிறைய ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சுகர் கிளைடர்ல இருந்து பார்த்து அப்படியே இந்த பெரிய பெரிய பேர்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, எப்படி அதை பார்த்துக்கணும், அதோட ஃபீடிங்கு எல்லாமே இந்த வீடியோவை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து எனக்கு அனுபவமே கிடையாது. பேர்ட்ஸ், சுகர் கிளைடரு, இந்த பெட்ஸ்ல அனுபவம் கம்மி தான். ஸோ பேசிக்கா என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ப்ரோ. ப்ரோ உங்க பேரு? என் பேர் அரவிந்த் ப்ரோ. அரவிந்த். ஓகே. பெட் மாஃபியா எவ்வளவு நாள் ஆகுது நீங்க ஆரம்பிச்சு? இப்போதான் ஜஸ்ட் ஒரு 2 years அந்த மாதிரி தான் ப்ரோ. ஜஸ்ட் 2 years. ஆமா, 2 year வந்து எல்லாருக்கும் தெரிய வருது. ஓகே. பிசினஸா கடை திறந்து 2 வருஷம் ஆகுது. ஒரு 10 years நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். 10 years இருந்து ஆரம்பிச்சு இப்ப நான் ஒரு ஓனரா வந்து 10 வருஷம்ல நீங்க முத ஆரம்பிச்சதுன்னா நார்மல் இந்த ஃபிஷ் கடையில கவர் கட்டுற வேலை, பேர்ட்ஸ் கடையில வந்து கிளீன் பண்ற வேலை. ஓகே. நீங்க பிசினஸா ஒன்னு எடுத்து பிரீட் பண்ணியோ இல்ல சேல் பண்ண ஆரம்பிச்சதுன்னா ஸ்டார்டிங் வந்து லவ் பேர்ட்ஸ் காக்டெயில். சரி, ஓகே. மீன் கடையில வேலை செய்யறவரா ஆரம்பிச்சதுதான் இந்த பெட் ஃபீல்ட். பரவாயில்லையே ப்ரோ, வாழ்த்துக்கள். பெருமையா இருக்கு. என்னன்னு தெரியல, உங்களை பாக்குறப்ப ஒரு ப்ரௌடான ஃபீல். கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா வீட்லயே ஃபர்ஸ்ட்லாம் அலோவ் பண்ணல ப்ரோ. ஏன்னா எந்த வீட்லயுமே பெட்ஸுக்கு எப்பவுமே தொழில்னாலே கண்டிப்பா. நெக்ஸ்ட் வந்து நம்ம அங்க ஒர்க் பண்ணி சேலரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தான் அந்த பெட் எல்லாம் வாங்குது. வீட்ல எல்லாம் எந்த சப்போர்ட்டுமே இல்ல. வீட்ல வேற எதனா பைக் கார் கூட வாங்கி தருவோம். சோ பெட்டு நம்ம இதுல இன்ட்ரெஸ்ட் ஆகிறதுனால அலோடே கிடையாது வீட்டுல. சோ நம்ம அந்த அமௌண்ட் வச்சுதான் இது பண்ணோம். அப்புறம் இது கொஞ்சம் வீட்டுல புரிய வந்துச்சு. சோ இதுதான் இன்ட்ரெஸ்ட். சோ நம்ம தடவை நெக்ஸ்ட் ஷாப் பண்ணி. சூப்பர் ப்ரோ. இப்ப உங்க கடையில என்னென்ன இருக்குன்னு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்க்கலாம். கண்டிப்பா பாத்துலாம் ப்ரோ. கிளைடர்ல இருந்து ஆரம்பிப்போம். நிறைய பேர் என்ன ட்ரெண்டிங்கா இப்ப எல்லாம் கிளைடர் கேக்குறாங்க. அவங்களுக்காகவே கிளைடர் நிறைய கலெக்ஷன் இருக்கும். கிளைடர் வந்து நான் ஒரு 3 to 4 years முன்னாடி பாத்துருந்தேன். லாக்டவுன் டைம்ல சம்மர் ட்ரெண்டிங்ல இருக்கு. இப்ப காஸ்ட்ல ரொம்ப கூட. ஆமா, இப்போ கொஞ்சம் அஃபோர்டபுளான பிரைஸ்லயே ஸ்டார்ட் ஆகும். ஒரு ரேஞ்ச் சொல்லுங்க ப்ரோ. இவ்வளவுல இருந்து பேசிக் ஒரு 8,000 இருந்தே ஸ்டார்ட் ஆகும். 8,000ல இருந்து இருக்கு. ஓகே. இவனுங்க என்ன கலர் வச்சுதான்? ஆமா, இவன் ஒயிட் ஃபேஸ் ப்ரோ. ஒயிட் ஃபேஸ். இது ரொம்ப சின்னது தானோ, குட்டி தானோ? ஆமா ப்ரோ. இவன் கரெக்டா ஒரு 5 மாசம் இருக்கும் போது இந்த மாதிரி ஃப்ளஃபியா இருப்பாங்க. ஓகே. அவனுங்க ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, நம்ம கையில வந்து ஃபீட் எடுக்காம எந்த கிளைடுமே குட்டி குட்டியெல்லாம் விக்கிறாங்க. சோ அந்த மாதிரி விக்கிறது இல்ல. நல்ல பெருசான இந்த சைஸ்ல இருந்தா நம்ம சேல். அந்த குட்டி குட்டியா வந்து இந்த கோழி மார்க்கெட்லாம் பாத்துருக்கோம். ரொம்ப கியூட்டா இருக்கும். ஒரு 2 மாசத்துலயே. சோ அவங்களோட ஃபீடு நம்ம சர்லாக் ஃபீட் பண்ணாலும் அந்த ஃபுட் அவங்க டைஜஸ்ட் பண்ண இது இருக்காது. ஏன்னா அந்த சைஸ் அந்த ஏஜ் வந்து மதர் மில்க் வந்து தான் அதுக்கு வந்து டைஜஷன் கரெக்டா இருக்கும். சோ இப்போ இன்கேஸ் உங்க வீட்டுல ப்ரீட் ஆனா கூட நீங்க யாருக்குன்னா கொடுக்குறீங்கன்னா ஒரு 4 months 5 months கழிச்சு கொடுத்தீங்கன்னா அது சாப்பிட ஆரம்பிச்சிடும். சோ அது மதர் கூட சுத்தம் நல்லா குட்டி கூட இப்ப நம்ம இந்த வீடியோல காமிக்கலாம். அது பேரண்டோட ஒரு 2 குட்டி இருக்கு, அதுவும் காமிக்கலாம். ஆமா கண்டிப்பா. 4 ல இருந்து 5 மாசம் ரெக்கமெண்ட் பண்றேன். இது பேசிக். இது நெக்ஸ்ட் இதுலயே கிரிமினோலாம் இருக்கு, அதெல்லாம் காமிக்கிறோம். ஓகே. இது ப்ரோ, இது லூசி ஸ்டிக்னுவாங்க. லூசினுவாங்க, ஒயிட் கலர்னுவாங்க. ரெட் ஐ வந்து அல்பினோன்னு சொல்லலாம். அல்பினோ லூசில ரெட் ஐ வந்து அல்பினோ. கிரிமினோன்றது மேல பிரவுன் கலர் வரும், கிரீன் கலர் வரும். செமையா இருக்கு. இதுவே ஆனா பேசிக் தான். ஆமா, இது ரெண்டும் பேசிக் எப்பவுமே இருக்கும். ஓகே ஓகே. இந்த மாதிரி ஜம்ப் பண்றதெல்லாம் பண்ணுவோம். சோ இதுக்காக தான் நல்லா வளர்ந்தா இப்போ கிளைட் பண்ணுமா? பண்ணும் ப்ரோ. இப்பே கிளைட் பண்ணுச்சு. ஓ ஆமா ஆமா ஆமா. ஓகே. இதான் ப்ரோ கிரிமினோ. ஆமா, இதுலயே ஃபுல். நீங்க ஆல்பினோ கேட்டீங்களா, இதுலயே ஃபுல் ஒயிட் வந்து ஆல்பினோ. ஓகே ஓகே ஓகே. எனக்கு கொஞ்சம் அந்த கோடு மாதிரி வருதோ அணில. ஓ ரெட் ஐல. ஆமா ப்ரோ. சோ இவனுங்க ப்ரீடிங் பாத்தீங்கன்னா ஒரு 2 years ஒன்ஸ் தான் குட்டியே வரும். அதனால கொஞ்சம் இவங்க எக்ஸ்பென்சிவா இருக்காங்க. ஓ 2 வருஷத்துக்கு ஒரு கலை குட்டியே வரும். அவ்வளவு சீக்கிரத்துல ப்ரீட் ஆகாது. நார்மலா ப்ரீட் ஆகும். இப்போ ஃபீடிங் அப்படின்னா என்ன கொடுக்கலாம்? இப்ப நம்ம இந்த சைடுல வந்து ஃபுல்லா சர்லாக் தான் எல்லாரும் ஃபீட் பண்றாங்க. ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுக்கலாம் ப்ரோ. வீக்லி 2 வைஸ் சர்லாக் கொடுத்துட்டு மத்த நாள்லாம் நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். ஆமா ப்ரோ, லைஃப் லாங் சர்லாக்ஸ் தான். நைட் ஒரு வேளை ஃபீடு, மார்னிங் ஃப்ரூட்ஸ் வைக்கலாம். சரி சரி கம்பல்சரி. அப்புறம் இவங்க கேஜ்ல அந்த வாட்டர் பாட்டில்
பெருசு கத்துது. ஆமா. பேரண்ட் வந்து பிளாட்டினம் மொசைக், பட் வந்து அவங்களுக்கு 2 பேருக்கும் வந்திருக்க குட்டி கிரே பால் குடிக்கிறாங்க பாருங்க. ஆமா ஆமா. ஓகே. இந்த சைஸ் குட்டி தான் எடுத்து வந்து சேல் பண்ணுறேன். இந்த மாதிரி குட்டியோட இருக்கிறதெல்லாம் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுல. ஆமா ப்ரோ, இல்ல வீடியோக்காக எடுக்கிறேன். சோ இதவே வந்து சேல் பண்றாங்க இந்த சைஸே. சோ அந்த மாதிரி எல்லாம் வாங்காதீங்க. இந்த சைஸே நான் நிறைய பாத்துருக்கேன் ப்ரோ சேல் பண்றேன். இல்ல நான் மார்க்கெட்ல கோழி மார்க்கெட்ல பாத்துருக்கேன். நானும் குட்டியா கியூட்டா இருக்கு, நம்மளும் ஒரு டைம் வளர்க்கலாம் அப்படின்னு ஆசை வந்து. கண்டிப்பா இது வந்து மதர் மில்க் தான் சாப்பிடும். புரியுது. இந்த சைஸ் செட் ஆகாது. ஆமா, அது மதர் ஃபீட் மட்டும் தான் அதால டைஜஸ்ட் பண்ண முடியும். நம்ம வாங்கி சரலாக் கொடுத்து நம்ம நிறைய பேர் நம்ம ஸ்கூலில் இந்த சைஸ்ல இருந்து ரைஸ் பண்றாங்க. ஆமா, ஃப்ளூக்ல ஏதோ ஒண்ணு வந்துருது, பட் எல்லாமே அது மாதிரி வந்துருது. கம்பல்சரி கிளைடர் வாங்கினா 4 months மேல வாங்கி வளர்த்தா நல்லா இருக்கும். ஓகே ஓகே. இப்ப நீங்க இப்ப காமிச்ச அந்த பேரண்டோட இருக்க குட்டி ஏஜ் ப்ரோ? அது ஒரு 2 மாசம் குட்டி. 2 மாசம் குட்டி. ஆமா. ஓகே, அதுவே நல்லா குட்டியா தான் இருக்கு. 3 மாசத்துல தான் நல்ல சைஸ் ஆயிட்டு ஒரு 4 மாசத்துல ஃபுல் செல்ஃபி டைட் இருக்க ஆரம்பிச்சு. ஓகே, இந்த லைட் போட்டிருக்கீங்க அது ஹீட்டுக்காகவா? நம்ம ஏசி இங்க ஏசி நல்ல லைட் போட்டுருக்கோம். அதனாலதான் யூசுவலான வீட்ல தேவைப்படாது. தேவைப்படாது. நார்மல் டெம்பரேச்சர் மழை டைம் அந்த டைம்லாம் நார்மல் டெம்பரேச்சர் வார்மா இருக்க இடத்துல வச்சுக்கலாம். ஓகே, ரூம் வார்மா இருக்க மாதிரி. ஏசி ரூம்ல இப்ப செட் ஆகாது உங்களுக்கு. ஆமா ப்ரோ, நல்லா இருக்கு. எப்பயுமே குறைஞ்சபட்சம் நம்ம கடையில ஒரு 50 கிளைடர் ஆச்சு இருக்கும் ப்ரோ. ஏன்னா நிறைய அதர் ஸ்டேட்ல இருந்து நிறைய பேர் தேடி வராங்க. ஜெண்டர்லாம் எப்படி ப்ரோ? மேல் ஃபீமேல் பார்த்து கொடுத்துடலாம். பார்த்துடலாம். இவங்க ஃபீமேல் ப்ரோ. ஃபீமேல் பவுச் இருக்கிறது ஃபீமேல். இது பேசிக் எல்லாருக்கும் தெரியும். அப்படியா? ஆமா, எனக்கு தெரியாது. ஓகே ஓகே. சோ குட்டிங்க வந்து பவுச்ல தான். ஆமா, ஃபீமேல் இப்ப நம்ம பார்த்தோம்ல பவுச்ல தான் 2 குட்டி. சரி சரி. ஒண்ணுல இருந்து 2 குட்டி வைப்பாங்க. சம்டைம்ஸ் 3 குட்டி கூட வைப்பாங்க. நம்ம பார்த்தது 2 குட்டி. ஓகே ஓகே. மேல் வந்து உங்களுக்கு அதான் பவுச் இருந்தா ஃபீமேல். நம்ம பவுச் இது ஃபீமேல். ஓகே. சப்போஸ் வீட்ல யாராவது ஸ்பேர் வளர்த்தாங்க அப்படின்னா அது அவங்களால ப்ரீடும் பண்ண முடியுமா? அதுவே நம்ம ப்ரீடிங் அவ்வளவு டாஸ்க்லாம் இல்ல. ஃபிஷ் எல்லாம் நீங்க பண்றீங்க, அது எவ்வளவு இது மாதிரி பிரிக்கணும், செப்பரேட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் மேல் ஃபீமேல் ரெண்டுமே பாத்துக்கும். ஒன்னா இருந்தா குட்டி போட்டு குட்டி அதே பாத்துக்கும். ஆம்ஸ்டர்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் மேல் பிரிக்கணும். அது வந்து தெரியாது. இது மேல் ப்ரோ. இந்த மாதிரி சரிங்க ப்ரோ. கிளைடர்ஸ் வேற கலர் இருக்குங்களா? பைடு ஒண்ணு இருக்கு ப்ரோ. இது நார்மலா இந்த மாதிரி கலர் எங்கேயும் பார்க்க முடியாது ப்ரோ. டிஃபரெண்டான கலர் தான் இவங்க 2 பேருமே. ஓகே, பைடு ப்ரோ. நல்ல டார்க் பைடு. ஓகே, நல்ல டார்க் பைடு. பாத்தீங்கன்னா தெரியும், உடம்புல மட்டும் அந்த கலர் வரும். டைலு காலு எல்லாமே அந்த ஒயிட் மார்க்கிங் வந்துடும். ஓகே, டார்க் பைடு. இதுல பிளாட்டினம் பைடு இருக்கு. பிளாட்டினம் பைடுனா ஃபுல்லா லைட் கலர்ல வந்துடும். இது கிரிமினோ. அல்பினோவா? அல்பினோ இல்ல, இது கிரிமினோ தான் ப்ரோ. ஆனா அந்த மார்க் வரல. லைட்டா இது பேரண்ட் எப்படின்னா அல்பினோ ஒண்ணு கிரிமினோ ஒண்ணு. அதனால உங்களுக்கு அந்த கோடு வராம லைட்டா மேல ஷேடு. இப்ப இவ்வளவு நீங்க பாத்திருப்பீங்க கிளைடர். கண்டிப்பா. ஆனா உங்களுக்கு பிடிச்ச கலர்னா எதை சொல்வீங்க? எனக்கு பிடிச்ச கலர்னா இதுல பிளாட்டினம் அப்படியே லைட் கலர்ல இருக்கு. பைடுல பிளாட்டினம். ஆமா. ஓ, இப்ப நம்ம அந்த குட்டி 2 பார்த்தோம்ல, அது மதுரம் பிளாட்டினம். ஆமா. ஓ சரி சரி. லைட் கலர் வருது. ஓகே. ஆனா கஸ்டமர்ஸ் அதிகமா விரும்பி வாங்குறதுன்னா எல்லா கலருமே வாங்குவாங்க. எல்லா கலருமே வாங்குவாங்க. எனக்கு ஸ்பெஷலா கொஞ்சம் அந்த ஒயிட்ஸ் பிடிச்சிருந்துச்சு. பேசிக் இருந்தீங்களே அது பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் இந்த பைடு தான் தேடி வருவாங்க அதர் ஸ்டேட்ல இருந்து. கிடைக்காது வருவாங்க. ஆமா, ஏன்னா நார்மல் கலர் கிடைச்சிரும், இந்த மாதிரி டிஃபரெண்ட் கலர் கிடைக்காதுன்னு. ஓகே ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு தான் ப்ரோ. சோ கிளைடர்னு வந்ததுனா எதுவுமே இல்லன்னு போக கூடாது. சோ அதுக்காக டிஃபரெண்டான இந்த மாதிரி பவுச் தான் இது. சும்மா பெட் மாதிரி இருக்கு. சோ இதெல்லாம் அந்த கேஜ் உள்ள எக்ஸ்ட்ரா இருக்கும் நினைக்கிறேன். ஆமா ப்ரோ. ஓகே, இது எல்லாமே பவுச் தான். ஆமா, பவுச் தான். கிளைடர் பொறுத்த அளவுக்கு ஹைடிங் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். சோ இருட்டா இருந்தா கொஞ்சம் சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. சேஃபா ஃபுட் எல்லாம் சாப்பிடுவாங்க. சோ பயந்துட்டாங்கன்னா ஃபுட் எடுக்கலாம். அதுக்காக நம்ம இந்த ஹைடிங் ஸ்பேஸ் எல்லா கேஜ். அந்த மீன்ல எல்லாம் புதுசா மீன் வாங்குறோம்னா ஹைடிங் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டோம். அப்படிங்களா? ஒளிஞ்சுக்கிச்சுன்னா அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கும். பழக ரொம்ப நாள் ஆகும். ஓகே ஓகே. இப்ப வாங்குறப்ப நம்ம ஹைடிங் ஸ்பேஸ் கொடுக்கலாம். ஆமா, கொடுக்கலாம். ஓ சரி, ஓகே. நல்லா குழந்தைங்களுக்கு கொடுக்குற பெட் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி அதான் டிஃபரெண்டா யூனிக்கானது எல்லாமே நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் ப்ரோ. ஓகே. சின்ன பவுச், இந்த மாதிரி டிராவலிங் பேக், வெளியே எடுத்துட்டு போறதுக்கு பேக். பரவாயில்ல, இதுல பேர்ட்ஸ் கூட எடுத்துட்டு போலாம். ஆமா, சின்ன சின்ன பேர்ட்ஸ். ஆமா. நெக்ஸ்ட் ஃபுல்லா இது ட்ரீட்ஸ் தான் ப்ரோ. ட்ரீட்ஸ். இப்ப கிளைடர் வாங்குறோம், ட்ரீட்ஸ் இருக்கு. அதை தாண்டி அதுக்கு தேவையான ஃபீட் வேணாலும் உங்ககிட்ட வாங்கிக்கலாம். மெயின் ஃபுட் வந்து சர்லாக் சொல்லியாச்சு. இது எல்லாமே இப்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இந்த ஃபிஷ் ட்ரீட் தான் போயிட்டு இருக்கு. ஃபிஷ் ட்ரீட் தான் இருக்கு. மெயின் ஃபுட்னா இந்த ஃபுட் கொடுக்கலாம். இதுதான் மெயின் ஃபுட் ப்ரோ. இது கொடுக்கலாம். இப்ப வீக்லி ஒன்ஸ் வந்து 2 சர்லாக் கொடுக்க சொல்றோம். இது ஒன் டே வந்து இது கொடுக்கலாம். ட்ரை ஃபுட் மாதிரி வரும். பெல்லட். இப்ப ஃபிஷ்க்கு பெல்லட் வருது. பெல்லட் மாதிரி தானா? ஓ சரி சரி. சோ அந்த ரா மெட்டீரியல் எல்லாம் உள்ள
ஆனா இவனுங்களை பாக்குறப்ப நல்லா தெரிஞ்சிருச்சு, என்னைய மாதிரி நல்லா கட்டுன்னு கட்டுவாங்க நான்வெஜ். கண்டிப்பா நான்வெஜ்ஜா சாப்பிடுவாங்க, ஸ்வீட் ரொம்ப அதிகமா விரும்பி சாப்பிடுறது. இப்ப வளர்க்குறவங்க எல்லாம் சொல்றோம் ப்ரோ, சர்லாக் கொடுக்குறீங்க, அதுல ஹனி கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா எஃபெக்ட் வரது பாத்தீங்கன்னா கால்சியம் தான். ஓகே, கால்சியம் இஷ்யூ தான். கால்சியம் இஷ்யூ வந்தாலே கால் எல்லாம் ஒரு மாதிரி சேலையில இருந்து போயிடும். ஃபர்ஸ்ட் அதுதான் நிறைய பேர் ஃபேஸ் பண்ற இஷ்யூ. ஓகே, சோ கம்பல்சரி தேன் சர்லாக்ல கலந்துக்கலாம். கால்சியம் அருமையா தேன்ல இருக்கு. ஓ, நெக்ஸ்ட் கால்சியம் பவுடரும் நம்ம ப்ரொவைட். அதான் கேட்டேன், சப்ளிமெண்ட். ஆமா, சப்ளிமெண்ட் இது கொடுக்கலாம். பவுடர் இருக்குன்னா தண்ணியில கலந்து கொடுக்கலாமா? இல்ல, சர்லாக்ல தான். சர்லாக்ல. ஓ, சரி சரி. சர்லாக் எப்போ வைக்கிறீங்களோ ஒரு 2 பிஞ்ச் கலந்துக்கலாம். இது பவுடரா கொடுக்கலாம். இது கூட ஹனி கூட நான் சொன்ன மாதிரி ஆட் பண்ணி. ஓகே ஓகே, ரைட். எல்லாமே ஜெல்லி தான். கோட் மில்க்ல புட்டிங் நம்மளுக்கு கூட இல்ல, இவங்களுக்கு நிறைய இருக்கு. சிக்கன் கிரேவி நான் சாப்பிட்டதே இல்ல ப்ரோ, இதெல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்தணுமா? ஜெல்லி எல்லாம் இருக்கு, எல்லாமே உங்களுக்கான ஜெல்லிஸ் தான். ஆரஞ்சு பிளேவர், டிஃப்ரெண்டான ட்ரீட்ஸ் தான், எல்லாமே நிறைய இருக்கும் ப்ரோ. சோ கிளைடர் வச்சிருக்கீங்க, ட்ரீட்ஸ் சரிங்கன்னா நம்ம கடைக்கு வரலாம். நெக்ஸ்ட் நமக்கு எல்லாம் வாங்குற கிளைடருக்கு எல்லாருக்கும் ஒரு ட்ரீட் ஃப்ரீன்னு வேற போட்டிருக்கோம் ப்ரோ. உங்க சேனல் எந்த கிளைடர் வாங்கினாலும் ஆமா ஒரு ட்ரீட் ஃப்ரீ. அதுக்கப்புறம் கிளைடர் வாங்கல, ட்ரீட் வாங்க வரீங்கன்னா 2 ட்ரீட் வாங்கினா ஒரு ட்ரீட் ஃப்ரீ. ஓகே, ₹1 கூட பே பண்ணா ஃப்ரீ. ஏன்னா எங்க இருந்தாலும் ₹1 இல்ல ஒரு ₹10 பே பண்ண சொல்லுவோம், ஃப்ரீயாவே தந்துடலாம் ப்ரோ. உங்க சேனல் பாத்துட்டு வரவங்களுக்கும் இதே தான் ஆஃபர். இது என்ன பேர்ட் ப்ரோ? இது எல்லோ பிரிண்டட் அமேசான் ப்ரோ. இப்போ கூட ரீசெண்டா ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு. விக்ரம் சார் பேசின. ஆமா, பட் அது கலர் வேறயோ? அது டபுள் எல்லோ பிராண்டட், சிங்கிள் எல்லோ. ஓ, நல்லா இருக்கு. இப்ப இது எல்லாமே டேம் பண்ணி. ஆமா, பெரிய போர்டு எல்லாமே டேம் தான். பைட் பண்ணாதுங்களா? 0 பைட்டிங் ப்ரோ. அப்படி இருந்தா தான் கிளையண்ட் கொடுப்போம். ஓகே ஓகே. சோ இது பார்க்க ஒரு சைஸ் வந்து ஒரு ஈகிள் சைஸ் இருப்பாங்க. ஆமா, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சோ இதுல பேசிக்னா ஆரஞ்சு விங் அமேசான், அதுவும் பார்ப்போம். ஓகே, இது கொஞ்சம் சைஸ்ல நல்லா எல்லோ பிரவுன், நல்ல சைஸ்ல கொஞ்சம் யூஸா இருப்பாங்க. இவங்க ஸ்பெஷல் என்னன்னா, அதான் அப்போ ஒரே எக்ஸாம்பிளுக்கு விக்ரம் சார் வீடியோ தான். அந்த மாதிரி எல்லா பிளேஃபுல்லும் நம்ம சொல்ற ரிப்பீட் பண்ணுவானுங்க. ஓகே, கொஸ்டின் பண்ணீங்கன்னா ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. கொஸ்டின் பண்ணி ஆன்சர். ஓகே, நம்ம சொல்றத திருப்பி சொல்லுவோம். ஆமா, அதை தாண்டி கேட்கறதுக்கு பதில சொல்லுவோம். அது நம்ம ட்ரைனிங் தான் எல்லாம். பரவாயில்லையே. சோ இதோட டயட்ல எப்படி ப்ரோ இருக்கு? டயட் சீட் தான் ப்ரோ. யூசுவலா மார்னிங் ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம், ஃப்ரூட்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ். ஈவினிங்ல சீட்ஸ். எல்லா பேர்ட்ஸுக்குமே சிமிலரா தான் இருக்குமா? ஆமா, லாரி கேட்ஸ் மட்டும் நான் அவங்களுக்கு மட்டும் லிக்விட் தான், அவங்க சீட்ஸ் சாப்பிட மாட்டாங்க. லாரி கேட்ஸ். ஓகே, சீட்ஸ் சாப்பிட மாட்டாங்க, ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ். வீடியோல காமிக்கிறேன் லாரி. சரி, ஓகே. என்ன ப்ரோ, விட்டா பறந்து போயிருவாங்களே. இவங்க தான் ஒரு ப்ளூ அண்ட் கோல்டு மக்காவ், ஃபுல்லி டேம்டு பேர்டு. ஓகே, எவ்வளவு ப்ரோ ஆகுது? இவன் வந்து ஒரு 1.5 months ஓல்டு பேர்டு சார். 1.5 வயசு? 1.5 மாசம் தான். 1.5 மாசம் இல்ல, 1.5 வயசு. 1.5 வயசு. ஆமா, 1.5 வயசுக்கு நல்லா வளர்ந்துட்டான். பரப்பான இந்த சைஸ்ல? இப்பயே பரப்பான். நம்ம இண்டோர்ல இருக்கிறதுனால இல்ல. சோ எல்லாருக்கும் ஒரு லவ் பேர்ட்ஸ்ல ஆரம்பிச்சவங்களுக்கு ஒரு ட்ரீம் பேர்டா இருப்பான் மக்காவும். எப்படியாச்சும் நம்ம லைஃப் லாங்ல ஒரு மக்காவை வாங்கிடணும்னு. சோ இந்த மாதிரி பிக் போர்டா நம்ம கையில இருக்கு. இவனுக்கு டயட்டும் பாத்தீங்கன்னா நல்ல சீட்ஸ், ஹை புரோட்டீன் சீட்ஸ், ஓகே, ஃப்ரூட்ஸ் தான் நல்லா விரும்பி சாப்பிடுறோம். நல்ல டேம்டு பேர்டு, 0 பைட்டிங் பேர்டு. ஓகே, சின்ன சைஸ் அப்படி. ஆமா, அதான் பேசிக் இதான் ப்ளூ அண்ட் கோல்டு. இதுல நிறைய வெரைட்டி இருக்கு. ஓகே, ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸும் கொடுக்கலாம். ஹேண்ட் ஃபீடிங்கும் தரலாம். ஆமா, இது செல்ஃப் ஃபீடிங். அது ஆமா, இது செல்ஃப் ஃபீடிங் பேர்ட். 1.5 வயசு ஆகும். ஓகே, நல்ல சைஸ் பெருசா இருப்பான். நல்லா பேசுவாங்க மக்காவை பொறுத்த அளவுக்கு, நல்ல பாண்ட் ஆவாங்க. ஓகே, அது வாங்கி கஸ்டமர் ட்ரெயின் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரெயின் பண்ணியே கொடுத்துடுறோம். இதுதானே ப்ரோ இந்த ஆஸ்திரேலியால இருக்குங்க? ஆஸ்திரேலியால நம்ம காக்கா மாதிரி ரோட்ல மேயிரும். கரெக்டா சொல்லிட்டேனா? நம்ம அப்படி அசிங்கப்படுத்த முடியாது. ஒரு பெட் ஆயிடுச்சு. அதான் இங்க பெட்டு. ஆஸ்திரேலியால இருக்க கான்செப்ட் வந்து அது. சோ நல்ல டாக்கிங், பிளேயிங் எல்லாமே இருக்கும். ரொம்ப குட்டி பறவையோ? காக்கட்டூர்லயே மீடியம் செல்ஃப் இருக்கு. இதுல லெஸ்ஸர் இருக்கு, கிரேட்டர் இருக்கு. சோ லெஸ்ஸர்னா கொஞ்சம் சின்னதா இருக்கும், மீடியம்னா இவனோட, கிரேட்டர்னா இவனோட கொஞ்சம் பெருசா வரும். ஓகே, சைஸா போய். ஆமா, இத பத்தி இந்த சைஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க? பெருசா இருக்கிறது பெட்டருங்களா இல்ல இந்த மாதிரியா? சைஸ் வந்து நம்ம விஷுவல் தான், அது ஒரு ஆக்டிவிட்டி எல்லாமே ஒண்ணுங்க. ஆக்டிவிட்டி ஒண்ணுதான், சைஸ் மாறுமா? இப்ப நான் வந்து ஸ்மால் கொண்டீர் தான் ப்ரோ வளர்க்குறேன். ஓகே ஓகே. முதல்ல ஆரம்பிக்கிறப்ப சின்னதா போனதுக்கான காரணம் வந்து ஒரு சின்ன கேஜ், கம்மியான மெயின்டெனன்ஸ்ல பாத்துக்கலாம். அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சோ பேசிக்கா நீங்க அதுதான் ப்ரொசீஜரே தான். இப்போ எக்ஸாட்டிக் பேர்ட் உள்ள வரீங்கன்னா பேசிக் ஸ்மால் கனர்ல கத்துனாலே மத்த பெரிய பேர்ட் எல்லாமே ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகே, பெரிய பேர்ட்னா அதுக்கான கேஜ், அதுக்கான கேஜ், நெக்ஸ்ட் வந்து அதுக்கான ஃபுட் டயட், கரெக்டான டயட். நிறைய பேர் என்ன பண்றாங்க, காஃபி குடுக்குறாங்க, டீ குடுக்குறாங்க, ஆமா, சிக்கன் நாம சாப்பிடுற நான்வெஜ், சாம்பார் சாதம் அதெல்லாம் கொடுக்க கூடாது. ஏன்னா இவங்க லிவர்ன்றது ரொம்ப காம்பாக்டானது. அதுக்கு வெறும் இந்த சீட்ஸ், ஃப்ரூட்ஸ் தான் அதை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. அந்த மாதிரி இப்படி சொல்லலாம்ல.
இப்ப பேர்ட்ஸுக்கு சிக்கனு காஃபி டீ கொடுக்கறதும் நம்ம போயிட்டு ஒரு பச்சை மரத்தை கடிச்சு சாப்பிடுறது ஒண்ணுதான். அந்த மாதிரி இல்ல, நம்ம போயிட்டு ட்ரிங்க் பண்றது, ஸ்மோக் பண்றது அந்த இதுதான் கண்டிப்பா. ஏன்னா அதோட ஆர்கன்லாம் ஒரு 80 வருஷம் வரக்கூடிய போர்டு லைஃப் பண்ண நீங்க ஒரு 40 வருஷம் 30 வருஷத்துலயே அதை இது பண்ணலாம். ஆமா கண்டிப்பா அதுக்கு தேவையான இதுதான் கொடுக்கணும். நம்ம சாப்பிடுற ஃபுட்டுக்கு எதுவுமே கொடுக்க கூடாது. ஓகே. இப்ப இருக்கிறதுலே நல்ல லைஃப் வரக்கூடிய பறவைனா எது ப்ரோ? இந்த பெரிய லார்ஜ் பேர்ட்ஸ் தான் ப்ரோ. இந்த லாரி பேர்ட்ஸ், எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் எல்லாமே லைஃப் அதிகம் தான். லைஃப் தீர்மானிக்கிறது நம்ம ஓனர்ஸ் தான், பெட் பேரண்ட்ஸ் தான் தீர்மானிக்கிறோம். எப்படி பாத்துக்கிறதோட ஃபுட் டயட் மெயின்டைன் பண்றது, கரெக்டான ஃபுட் கொடுத்தீங்கன்னா லைஃப் பண்ண அதிகமா வரும். ஓகே ஓகே. சோ நெக்ஸ்ட் அந்த ஃப்ரீ ஃபிளைட் பத்தி கேட்டீங்களா? ஆமா ஆமா. சோ ஃப்ரீ ஃபிளைட் எல்லாருமே ட்ரெயின் பண்ணுங்க. அண்ட் தென் நீங்க அதுக்கேற்ற ஸ்பேஸ்ல இருக்கணும். இப்ப நீங்க இருக்க ஏரியால உங்களுக்கு சுத்தி பில்டிங்ஸ்னா நீங்க பண்ண முடியாது. பறந்தாலும் எங்க புறானா தெரியும், அது கரெக்டா அந்த இடத்துல நம்ம வீடு கீழே பள்ளத்துல இருந்தாலும் லேண்ட் ஆகும். இவங்களுக்கு அப்படி விஷுவல் கிடையாது. ஓப்பன் கிரவுண்ட்ல பறக்க விட்டீங்கன்னா இவங்க கரெக்டா நம்ம கைக்கு வருவாங்க. ஓப்பன் கிரவுண்ட்ல ட்ரெயின் பண்ணலாம். ஆமா ட்ரெயின் பண்ணது நம்ம கூட நல்லா பழகிப்பா வருவாங்க. ஓகே. வீடு இருக்க இடத்துல விட்டா எங்க போனாங்கன்னு எங்க கண்டுபிடிக்கிறத விட அவங்களுக்கு நம்மள தெரியாது, ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓ கண்டிப்பா. சரி ப்ரோ, உங்க ஓப்பன் ஸ்பேஸ்ல வச்சு நான் ட்ரை பண்ணி கண்டிப்பா பண்ணேன் ப்ரோ. இவன் ப்ரோ இது பிளாக் ஹெடட் கைக் ப்ரோ. இதுல ஒயிட் பெல்லிடும் இருக்கு, பிளாக் ஹெடட். இங்க இந்தியா உள்ள ஒயிட் பெல்லிடும் பிளாக் ஹெடடும் இருக்கு. அப்ராட்ல டிஃபரெண்ட் கலர்லாம் இருக்கு ப்ரோ. சோ இது பேசிக் பிளாக் ஹெடட். நல்லா பிளேஃபுல். அதான் ரீல்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன். நல்லா ட்ரைனிங் எல்லாம் கொடுத்திருப்பாங்க, இந்த மாதிரி படிச்சுப்பாங்க. ஓகே. சோ இந்த மாதிரி படிக்கிறது, மார்ச் பாஸ் பண்றது, டான்ஸ் ஆடுறது, பால் போட்டு விளையாடுறது எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே. சோ இவனுக்கு அந்த ஷாப்பிங் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. சோ பிளேயிங் 100% பிளேயிங் உள்ள நல்லா பிளே பண்ணுவாங்க. ஓகே. பேர் என்ன சொன்னீங்க? பிளாக் ஹெடட் கைட் பேரட். ஓ கைட் பேரட். ஆமா பிளாக் ஹெடட். இதுல ஒயிட் பெல்லினா ஆரஞ்சு கலர்ல வரும். டைல் ஆனா இவனுக்கு கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். டைல் யூனிக்கா இருக்காங்க. ஆமா. என்ன ப்ரோ ஃபுல்லா தகன்னு எல்லோ கோல்டனே சொல்லலாம். எல்லாம் இந்தியன் பேரட் நினைப்பாங்க. இந்தியன் பேரட் பதில் ஆல்டர்னேட்டிவா இது வளர்க்கலாம், மாங் பேரட். மாங். ஆமா மாங்க்ல இது எல்லோ ஆல்பினோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஓகே. பேசிக் கிரீன் ப்ளூ எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். சோ இவனுங்க செமையா பேசுவானுங்க, பேசுறது மட்டும் தான் இவனுங்க. அப்படியா? மாங். மாங்ல பேசிக் வெரைட்டி ஆரம்ப விலைனா கிரீன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. 16ல இருந்தே குட்டிங்க வந்து. ஓகே ஓகே. இப்போ இவனோட லைஃப் ஸ்பேன் எந்த மாதிரி இருக்கும் ப்ரோ? இவனுக்கு லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா ஒரு 40 to 50 இயர்ஸ் வருவாங்க. சீட்ஸ் அதிகமா விரும்பி சாப்பிடுற பறவை. இந்த சீட்ஸ்லாம் தொடர்ந்து ஃபுல் டயட்டா கொடுத்தா வந்து பேர்டுக்கு லைஃப் வராதுன்றாங்க. நான் எல்லா பேர்டுக்குமே ஒரே டயட் தான் நான் சொல்றேன். இப்போ நோட் பண்ணி மார்னிங் வந்து ஃப்ரூட்ஸ், சீட்ஸ். மார்னிங் சீட்ஸ் வைக்க கூடாது. மார்னிங் டயட் தான். அப்படியே ஈவினிங் வரைக்கும் அது கண்டினியூ ஆகும். ஈவினிங் வந்து இந்த ஸ்ப்ரவுட்ஸ், ஃப்ரூட்ஸ் வச்சீங்களா ரிமூவ் பண்ணிட்டு என்ன சீட்ஸ் வேணா வச்சிடலாம். சன்ஃபிளவர் சீட்ஸ் கரெக்டா டைமுக்கு ஈக்குவலா அதுக்கு பேலன்ஸ் ஆகும். ஃபுல்லாவே வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஆமா. ஈவினிங் வந்து சீட்ஸ் வைக்கலாம். இது என்ன பண்றாங்க நம்ம ஆளுங்க காலையிலே எல்லாத்தையும் வச்சு விட்டாங்கன்னா அது விரும்பி சாப்பிடுறது சீட்ஸ் தான். சீட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு ஃப்ரூட் சாப்பிடாது. நிறைய கிளைண்ட்ஸ் எனக்கே கேட்டிருக்காங்க. சோ நான் ஃப்ரூட்ஸ் வைக்கிறேன், என் பேர்டு சாப்பிட மாட்டேங்குது, என்ன பண்றது? இந்த மாதிரி ஆல்ரெடியா வைங்க, அதுக்கப்புறம் கரெக்டா சாப்பிடும். பண்றதே தான் ப்ரோ நான் பண்றேன். ஓகே ஓகே. ஆனா நீங்க ஃப்ரூட் வைக்கிறீங்களா அந்த இடத்துல நான் பெல்லட்ஸ் தரேன். பெல்லட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. கம்மியா நிறைய கொடுக்கறத கம்மியா கொடுங்க. சரி ஓகே. அப்ப நானும் ஃப்ரூட்ஸ் கண்டிப்பா. ஏன்னா இது நேச்சுரலா இருக்குல்ல ஃப்ரூட்ஸ், சீட்ஸ் எதுவும் எங்கேயும் மேனுஃபேக்சர் பண்ணல. புரியுது. அல்பினோவா? ஆமா ப்ரோ. இந்த ரெண்டு கலருமே ரேர் தான். ரொம்ப அப்படியே வெள்ளையா இருக்கானே ப்ரோ. ஆமா ப்ரோ. மாங்ல கலரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு கோல்டா தெரியறான், இவன் நல்ல வெள்ளையா ஒயிட். இதெல்லாம் சம்ம ரேர், கிடைக்க மாட்டேங்குது. நம்ம கிளைண்ட்ஸ்க்காக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். மில்கி ஒயிட்டா இருக்கான், ஃபுல் ஃபெதர்ல இருக்கான். பரபாப்புல விட்டா நல்லா இருக்கு. குட்டியா ப்ரோ இவன்? ஆமா ப்ரோ. இவன் ஒரு 5 months குட்டி. ஓகே. ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கோம். சப்போர்ட் ஃபீட் பண்றோம். செல்ஃப் ஃபீடும் சாப்பிட ஆரம்பிச்சோம். ஃப்ரூட்ஸ், சீட்ஸ் எல்லாம் சாப்பிடுறோம். சோ காங்கோ கிரேவும் நிறைய பேருக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ நெக்ஸ்ட் லெவல் ஒரு ஸ்மால் சன் வளர்த்துட்டு நெக்ஸ்ட் லெவல் போறது கிரே வளர்க்கலாம். இவனுங்களுக்கும் அந்த ஐக்கியம் இருக்கு. நம்ம சொன்னா ரிப்பீட் பண்றது, சொன்னா ரிப்பீட் பண்ணுவாங்க. ஃபிட்னஸ் ரெக்கார்ட்லாம் இருக்காங்க. ஓகே. கேட்கறதுக்கு பதில் சொல்லுவாங்க. இப்போ வீடியோ கூட ட்ரெண்டிங்கா போயிடு. ஒரு கலர்ஸ் காமிச்சுன்னா அது என்ன கலர் சொல்லும். ஓ சரி சரி சரி. ஸோ கிரேக்கும் நல்ல ஸ்பீக்கிங் எபிலிட்டி. ஓகே. இப்போ இந்த ஆஸ்திரேலியா பேர்ட்ல வந்து 3 விதமான சைஸ்ல இருக்குன்னு நீங்க. ஆமா. அந்த மாதிரி கிரேல இருக்கா? கிரே காங்கோ கிரேன்னு இருக்கு, டும்னே கிரேன்னு இருக்கு. டும்னே கிரே வந்து உங்களுக்கு சின்னதா இருக்கும், சைஸ் கம். ஓகே ஓகே. இதுலயே அப்ப நம்ம பிரெஃபரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி. ஆமா. காங்கோ கிரே வந்து உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ஹியூஜ் லெவல். டவுல் வந்து இந்த மாதிரி. ஓகே. இவன் எத்தனை மாசம் சொன்னீங்க? 5 மாசம். 5 மாசம். நம்ம சிக்ல இருந்து கொடுக்கலாம்.
அந்த கிரேட் பாத்தீங்களா ப்ரோ? அதுல இது ஒரு 2.5 months. 2.5 மாசம். ஆமா 2 மாசம் குட்டி. இதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு கோழி சைஸ் வந்துருச்சு. ஆமா ப்ரோ. இந்த சைஸ்ல தான் நிறைய பேர் வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுவும் நம்ம பெட் மாஃபியால எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் ப்ரோ. ஹேண்ட் ஃபீட் பண்ணி வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்களுக்கு 3 times நம்ம ஹேண்ட் ஃபீட் பண்ணலாம். ஏன் மெயின்டைன் இப்ப நீங்களே வந்து நான் சன்சிக்கு கேட்டப்ப சப்போர்ட் ஃபீடிங்ல தான் இருக்கீங்க. எனக்கு அப்படிதான் வேணும். கண்டிப்பா ஃபீட் பண்ணி வளர்க்கணும். சில பேர் வந்து ஒர்க் போவாங்க. அவங்க டைம் தான் வாங்குவாங்க. அதனாலதான் சப்போர்ட் ஃபீடிங்னா 1 time கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆமா ப்ரோ. 1 time இல்ல, மார்னிங் 1 நைட் 1 time. ஓகே ஓகே ஓகே. காங்கோ கிரேன்றது வந்து இந்த டைல் வச்சு நல்லா ஐடென்டிஃபை பண்ணலாம் ப்ரோ. நெக்ஸ்ட் பேர்ட் சைஸ். ஓகே. பிம்னே கிரேன்றது சின்னதா இருக்கும். டைல் அது என்ன கலர் வரும்? ரெட் கலர் வரும். அதுக்கு இந்த அளவு ரெட் வராது. இந்த அளவுக்கு வராது. ஆமா. அதான் இதுல ஹைலைட்டா தெரியுது டைல். ஆமா. அப்புறம் நீங்க அந்த ஆஸ்திரேலியன் போது கேட்டீங்களா, காகட்டூல அது ஒரு வெரைட்டி. மீடியம் சல்ஃபர்ல ஒரு சீரீஸ்ல 3 வெரைட்டி. 3 வெரைட்டி. நெக்ஸ்ட் அதுல அம்பர்லா இருக்கு, முழுக்கன் இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே. ஆஸ்திரேலியன் போர்டு இது பேசிக். நான் பார்த்தா அது ஒரே ஒண்ணுதான் இருக்கு. இல்ல, இது நிறைய வெரைட்டி. முழுக்கன்ன்றது இதோட பயங்கரமா இருக்கும். நிறைய இருக்கு அதுல. எது கேட்டாலும் நீங்க பண்ணிடலாம் கண்டிப்பா. இவன் தான் ப்ரோ ரெட் முழுக்கன் லாரி. அவன் வயசு ஒரு 4 years. ஓகே. 4 years ஆனா இந்த மாதிரி சைஸா இருப்பானே. ரெட் முழுக்கன் லாரியா? சம டாக்கிங், டான்சிங் எல்லாமே இருக்கு. சாரி பேசுற வீடியோ எல்லாமே இருக்கு. ஓகே. நம்ம கூட பழகிறது எந்த மாதிரி இருக்கும் ப்ரோ? அதான் ப்ரோ, பழகிறது நார்மல் பேர்டோட இவனுக்கு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ். பழகிறத தாண்டி நம்மள டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க. எப்படின்னா நம்மள கடிச்சிட்டு போய் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவானுங்க. சேட்டை பிடிச்சா? ஆமா கண்டிப்பா. வேற எந்தெந்த பேர்ட் சேட்டை பிடிச்சதா இருக்கும்? லாரி மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணும். லாரி தான் கண்டிப்பா. லாரி, இது லாரி. இதுல லாரி கேட்ஸ் எல்லாம் இருக்கு. அது கொஞ்சம் பிரைஸ் அஃபோர்டபுளா இருக்கும். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா வரும். கலர்ஸ் அது டிஃபரெண்டா இருக்கும். ஃபுல்லா கிரீன் இருக்கும், ப்ளூ, ரெட்ல ஆரஞ்சு அந்த மாதிரி வரும். லாரி கேட்ஸ். லாரி நீங்க கூட ஹேண்டில் பண்ணலாம் ப்ரோ. வருவாங்க. ஓகே. என்ன ஒரு ஒரு துடிப்பாவே இருக்கானே, கேஜுக்கு போறானா? அவங்க பேர் பக்கத்துல இருக்காங்க. அதனால சரி சரி புடிச்சிருக்கு ப்ரோ. போயிட போறாடா. வாடா. இதெல்லாமே வந்து பிரீட் பண்றதுக்காக பேரா வச்சிருக்கீங்க? ஆமா. இல்ல, இதுலயும் டேம்டு தான் ப்ரோ. இது டேம்டு தான். இது வேணாலும் கொடுக்கலாம். ஆமா. இதுலயும் ப்ரீடிங் அடல்ட்னாலும் தரலாம். சாட்டரிங் லாரிலாம் நம்ம கையில எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். எல்லோ பேக் சாட்டரிங் லாரி. சோ இதான் சொன்னீங்களோ? பின்னாடி இந்த எல்லோ வரும். இவன் கலர் ரொம்ப அழகா இருக்கு ப்ரோ. செம்மையா இருக்கானுங்க. இதுவுமே பேரு சிக்கு எது வேணா தரலாம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம கையில எல்லாமே நார்மல் பட்ஜெட்ஸ்ல இருந்து எக்ஸாட்டிக் ஃபீச்சர்ஸ் வரைக்கும் இருக்கு ப்ரோ. இதெல்லாம் யூனிக்கா அந்த ஏவேரிலாம் செட் பண்றாங்க. பட்ஜெட்ஸ்லயே எக்ஸாட்டிக் ஆனதெல்லாம் இருக்கு. இந்த டெரரியம் இதை யூஸ் பண்ணலாம். இந்த பிஞ்சஸ்ல ஒரே ஒரு டவுட் ப்ரோ. பிஞ்சஸ் வந்து சுலபமா இறந்துரும், ஒரு பட்டாசு வெடிச்சாலே பயப்படும், பிரீட் அதெல்லாம் இருக்கு ப்ரோ. ஏன் இவங்க லைஃப் ஸ்பேன் கம்மினா, நம்ம ஏரியாக்கு வெதர் சம்மர் வின்டர் ரெண்டுமே மாறி மாறி வரதுனால அதுக்கு ஏத்த மாதிரி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் ப்ரோ. இப்போ சம்மர் வந்தா கொஞ்சம் குளிர்ச்சியான இருக்க இடத்துல வைக்கணும். வின்டர் வந்தா யூவி லைட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். ஏசி லைட்ஸ்ல கொஞ்சம் நல்ல நார்மல், ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல ஏசில வைக்க கூடாது. நார்மல் கொஞ்சம் சில்லுன்னு இருக்க இடத்துல வைக்கலாம். வின்டர்ல வந்து யூவி லைட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணலாம். கொஞ்சம் ஹீட். ஆமா, ஹீட் ரெண்டுமே நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணா லைஃப் பண்ண அதிகம் தான். ஓகே ஓகே. பிரீடிங்லாம் எப்படி ப்ரோ? பிரீடிங்லாம் நார்மலா ஒரு காலனில விரத விட சிங்கிளா வச்சா நல்லா பிரீட் ஆவாங்க. ஓகே. சோ எக்ஸாட்டிக் ஃபின்ச்சஸ் வந்து கொஞ்சம் டஃபா இருக்கும் பிரீட் பண்றது. டஃபா இருக்கும். ஆமா, நார்மல் ஃபின்ச்சஸ் எப்பவுமே பிரீட் ஆயிடுது. சரி சரிங்க ப்ரோ. நம்ம எக்ஸாட்டிக் பேட்ஸ் எல்லாம் பாத்துட்டோம். கண்டிப்பா நார்மல்ல எல்லாமே இருக்கு. ஆமா ப்ரோ. சரி ப்ரோ, எனக்கு பேர்டு டிஎன்ஏ போட்டேன்னு காமிக்கிறேன் ப்ரோ. டிஎன்ஏ ஓட உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன். இது டிஎன்ஏ. ஆமா ப்ரோ. ரெட் பெல்லில தான் நம்ம போட்டுருக்கோம் ப்ரோ. ஓகே. நீங்க கேட்ட மாதிரி ஒரு மெயில் தான் இருக்கு. ஒரு மெயில் தான். ஆமா, அதுவும் இல்லைன்னா அத்தாடி தான் உங்களுக்கு. நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி ப்ரோ கிட்ட கேட்டிருந்தேன், எனக்கு இந்த மாதிரி டிஎன்ஏ போட்டுட்டாங்கன்னு. ப்ரோ அதே மாதிரி போட்டு கொடுத்துட்டா. வேற பண்ணிட்டேன். சாரி. பரவாயில்ல, எனக்கு வந்து ஆக்சுவலா கிடைக்கல. கண்டிப்பா கண்டிப்பா. கிடைச்சது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா சொன்னாங்க. ரீசனபிள் பிரைஸா நீங்க தான் சொன்னீங்க. அதனால கண்டிப்பா ப்ரோ, அதுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். இவன் ப்ரோ அந்த ஃபுல் ஃபெதர்ல உங்களுக்காக கட் பண்ணாம இருக்கு. ஓகே. நல்ல ஃபீடிங் கெட்டே இருப்பாரு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பழகிக்கோங்க ப்ரோ. எவ்வளவு நாள் ப்ரோ இவனை கொண்டு போய் ஆன்செட் பண்ணலாம்? ஒரு 10 daysல செல்ஃப் ஃபீட் ஆக ஆரம்பிப்பான் ப்ரோ. 10 daysல. ஆமா, இப்ப 3 வேளை கொடுக்கலாமா? ஆமா, சீட்ஸ் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் பழகிடுங்க. ஆமா, 2 வேளை ஃபீட் பண்ணீங்கன்னா மார்னிங் ஃப்ரூட் வச்சிருங்க. ஃபீட் பண்ணாம ஃப்ரூட் பாக்ஸ்ல வச்சுக்கோ, கேஜ்ல விடலாமா ப்ரோ? கேஜ்ல விடலாம். இந்த ஃபெதர் வந்தனால பறக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா மட்டும் பாத்துக்கிறேன். ஃபேன் ஆஃப் பண்றீங்க, ஜன்னல் க்ளோஸ் பண்றீங்க. சரி சரிங்க ப்ரோ. நன்றி ப்ரோ. ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். ஆமா ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் இது பதிவு பண்ணுவோம் ப்ரோ. எப்பவுமே வாங்குறேன் அந்த பம்ப் பண்ணணும் ப்ரோ. போர்டு பம்ப் பண்ணணும். ஆமா. எவ்வளவு முன்னாடி நான் வாங்கல ப்ரோ. அந்த பேர்டு இந்த மாதிரி ஃபீடே கேட்காது. ஃபோர்ஸ் பண்ணி தான். இந்த பேர்டு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மெச்சூர்ட் ஆகும்போது பண்ணாது. ஸ்டிக்ல பண்றதோட ஸ்டாப் ஆயிடும். செல்ஃப் ஃபீட் ஆகாது. இருந்தே பண்ணல அது. சில பேர்டு அப்படி இருக்கும். காமன் தான். இந்த மாதிரி ஒரு பண்ணணும். சம்டைம்ஸ் அந்த மாதிரி இல்லனா ரொம்ப ஆக்டிவா இல்லனா. ஓகே ஓகே. இந்த மாதிரி செக் பண்ணி வாங்கிக்கணும். ஆமா ப்ரோ.
இன்னும் அடுத்த லெவல் பெரிய போர்டு வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள் ப்ரோ. கண்டிப்பா பார்த்து வச்சிருக்கேன். கண்டிப்பா. மாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா ப்ரோ. வரேன், திரும்ப வரோம். ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. ஸோ ஃபைனலா வந்து சன்சீட் வாங்கியாச்சு. ஸோ ப்ரோவோட ஹெல்ப் மூலயமா வந்து நம்ம டிஎன்ஏ மேல் வந்து எடுத்தாச்சு. டிஎன்ஏ மேல் வந்து நிறைய இடத்துல கிடைக்குது, நான் கிடைக்கலன்னு சொல்லல. இதை விட டபுள் த மடங்கு காஸ்ட் சொன்னாங்க. ப்ரோ நமக்கு நல்ல ரீசனபிள் பிரைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. எப்படி இவனை க்ரூம் பண்ணணும்னு நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இவரோட கைடன்ஸ் படி வந்து நம்ம வளர்ப்போம். அதே மாதிரி ப்ரோ வெளியே போறாரு, இருந்தாலும் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா போர்ட்ஸையும் சுத்தியும் காமிச்சிருக்காரு, கிளைடர்ஸும் காமிச்சாரு. நன்றி. வீடியோ போட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி ப்ரோ. மீண்டும் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா. பாய்.